ஸோ குக்கு வித் கோமாளி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எபிசோட். யார் அந்த இம்யூனிட்டி வின்னர் அப்படின்றத பார்க்கறதுக்காகவே ட்ராவல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு மெயின் டிஷ்ஷை பொறுத்த வரையும் அந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை வச்சு டாஸ்க் நடக்குதுங்க. ஸோ அந்த கீ பட்டர் இதை வச்சு ஒரு மெயின் டிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட்டையும் சொல்லிட்டு ரெண்டாவது டிஷ்ஷும் நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது டிஷ்ஷு ஒரு டெசர்ட் பண்ணணும், அதையும் பாலை வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாலை வச்சு சரௌண்டிங்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போதான் அட்வான்டேஜ் வின் பண்ண மைம் கோபிக்கு ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னா நீங்கள் 2 டிஷ் பண்ண வேணாம், எதனா ஒரு டிஷ்ஷை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டிஷ்க்கான மார்க் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு வேளை இந்த நான் ஒரு டிஷ் பண்ண வேணாம் ரெண்டுமே பண்ணுறேன்னு முடிவு எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்ஷனை மாற்றி விட்டுருங்க. யாருக்குன்னா ஒரு வேளை சிவாங்கியாக இருந்தால் சிவாங்கிக்கு வந்து பாவக்காய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் பட் சார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி பாவக்காய் எடுத்துகிட்டு வந்து சிவாங்கி கையில் கொடுத்துட்றாங்க. உடனே அது வந்து பிராங்க் அப்படின்ற மாதிரி பிராங்க் சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்சது அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் வின் பண்ண குரேஷி சும்மா இருப்பாரா? இல்லைங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு வாக்குவாதம் நடத்தி அங்கே ஒரு 3 ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்க. அட்வான்டேஜ் யாருக்காவது கொடுத்தாகணுன்ற டைமில் 3 மெம்பர் வராங்க. விசித்ரா, அப்புறம் ஆண்டி மற்றும் சிவாங்கி, இவங்க 3 பேர் ஆப்ஷனை வச்சு அவர் மனசில் நினச்சிக்கிறாரு, அவர் கையை தொடுறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திரும்ப சிவாங்கிக்கே அந்த இது வருது. பாவக்காய் கொடுத்தோன்னா சிவாங்கி டோட்டலாக அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பாவக்காய் வச்சு நான் என்ன சமைக்கிறது, அதுலேயும் வந்து ஒரு டெசர்ட்னா ஸ்வீட்டான ஒரு விஷயம் சமைக்கிறது, அதையும் பாவக்காவை வச்சு அந்த பாவக்காவை ஸ்வீட்டாக மாற்றுறது ரொம்ப கஷ்டங்க. அது எக்ஸ்ட்ராடினரி குக்காக இருந்தால் தான் மாற்ற முடியும். சிவாங்கி இப்போ தான் கற்றுட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப அப்செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சமைக்க போயிட்டாங்க ஒரு பக்கம். அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வைப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா 2 பேக்கையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பக்கம் குக்கு கோமாளி வந்து பேக்கை மாட்டிக்கின்னு சமைக்கணும். அந்த டாஸ்கில் அந்த அளவுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடைக்கல. மற்றபடி அதை விட்டுட்டு நிறைய கவுண்டர்ஸு, நிறைய காமெடி, சுரேஷி மற்றும் புகழ் இவங்க எல்லாருக்கிட்டையுமே செம்மையான ஒரு கண்டென்ட் கிடச்சிது. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மெயின் குக் ஆஃப் முடிச்சுட்டு அதில் பயங்கரமான கமெண்ட்ஸ் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்டிங்க. ஸோ டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு சுஷ்டி வந்து பயங்கர கமெண்ட்ஸ் வாங்கி ஸோ ஒரு அக்கு வேற வாங்கிட்டாங்க தாமு அப்பா கிட்ட. ஸோ அதுக்கு அவங்க அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட குக்கிங்கை வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஷாலுக்கு ஒரு நல்ல கமெண்ட்ஸ், மைம் கோபி, விசித்ரா இவங்களுக்குலாம் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கி அதுலேருந்து இம்யூனிட்டி ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே சூப்பராக ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தது. பட் அதில் வந்து மைம் கோபி செம்மையாக ஒரு டிஷ் பண்ணாருங்க. ஸோ எக்கு மாதிரி ஒரு அவுட்டர் லேயர் கிரியேட் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஸோ அந்த முட்டையோட ஓடு இருக்குல்ல, அந்த ஓடு மாதிரி ஒரு அவுட்டர் லேயர் பண்ணி அதில் ஒரு டிஷ்ஷு சப்மிட் பண்ணி ஸோ அதில் இம்யூனிட்டியை வாங்கியிருக்காரு மைம் கோபி. ஸோ அந்த அவுட்டர் லேயர் உடையாமல் நிற்க வைக்கிறதே பெரிய விஷயங்க. அந்த எக்கு மாதிரி அதே தின் லேயராக. ஸோ அதை பண்ணதுக்காகவே அவருக்கு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வான்டேஜில் இம்யூனிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்தோட இம்யூனிட்டி வின்னர் வந்து மைம் கோபி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை